வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கமல் சார் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்றாரு. சேது சார் வந்த உடனே ஐ வாஸ் லைக் ஓ மை காட், கமல் சாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா அது சேது சார் தான்டா. அவர் என்ன கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. அவர்கிட்ட வந்து இவங்களுக்கு யாருக்கும் பயம் வரல. அவரை இன்னும் ஒரு கேள்வி கேட்டால் பதிலை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் நீ என்ன கேள்வி கேட்டுருவேன், நான் என்ன பண்ண, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி இன்னமும் மாறாம இருக்கா. சௌந்தர்யாலாம் சாச்சனா எப்படி வந்து கிட்டிஷா இருக்காங்களோ அதே மாதிரி ஜெஃப்ரினுமே ஒரு சில ஜெஃப்ரி கிட்ட கிட்டிஷ் இருக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணணுமோ பண்ணுறான், பேசணுமோ பேசுகிறான். சாச்சனா மாதிரி உட்காந்துக்கிட்டு சாட்டர்டே சண்டே கன்ஃபார்மாக அழுவா, யாரோ கட்டி பிடிச்சி அழுவான்றது மட்டும்தான் யோசிக்கிறான். பார்த்தாலும் சண்டை போடுவோம் பாருங்க, அதுக்கு எப்படி தான் கோவம் எனக்கு வருதுன்னே தெரியல, என்னது கோவப்படுதுன்னே தெரியல. அது பண்ணுறது எல்லாமே தப்பு. ஆனால் வந்து அதை வந்து யாரும் பெருசாகவே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆவுன்னு அந்த உதட கடிச்சிடும். கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸாக இருக்கும்போதே அவன் வந்து கேர்ள்ஸை ஃபுல்லாகவே எனிமையாக தான் பார்த்தான். இப்போ வந்து அப்பயும் வந்து அவனுக்கு தேவையான ஆளுங்களாம் பிக் பண்ணி நைட் ஆனால் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். ராத்திரி ஆனால் இந்த பக்கத்து வீட்டு பாட்டிங்கெல்லாம் இருக்குல்ல, என்னடி சரோஜி அவ வீட்டில் என்னடி ஆச்சு, ஜாக்லின், அந்த ஜாக்லின் அது ரெண்டும் ஒன்று தான். அவளுக்கும் அதுதான். நான் தான் சொன்னேன், எலிமினேட் ஒரு ஆளை பிடிக்கிறா, அந்த ஆள் எலிமினேட் ஆகிடும். அவளுக்கு பிடிச்சவங்க எலிமினேட் ஆகணும்னு அழுகுறா. அடுத்து பார்க்குறா, யாரை பிடிக்கலாமா, நீ வா. அடுத்த சீசன்ல இல்லை அதில் பார்க்கறதுக்கு ஏதாவது இப்போ இந்நேரம் நான் உள்ளே இருந்தேன்னா இந்நேரம் பொழுக்குன்னு ஒரு 4-5 பேரை அடிச்சுட்டு. ஆதன் சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க ஷாம்லா. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை வந்து மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாதுங்க. நிறைய பேருக்கு இவங்களுடைய சீரியல்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கடவுள் உள்ளமே இந்த பாட்டிலலாம் இவங்களை பார்த்து நிறையவே ரசிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சோனியா வெங்கட் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பேச போறோம். வணக்கம் மேம். ரீசெண்டாக பிக் பாஸ் சீசன் 8 மேம். ஆக்சுவலாக இது வரைக்கும் கமல் சார் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த 2 ஹோஸ்டிங்கில் எது பிடிச்சிருக்கு மேம்? கண்டிப்பாக ஒன்று சொல்லியே ஆகணும். விஜய் சேதுபதி சாரோட டை ஹார்ட் ஃபேனு. ஓகே. ஹோஸ்ட் கமல் சார். இல்லை, நான் சேது சார் வந்த உடனே ஐ வாஸ் லைக் ஓ மை காட், கமல் சாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா அது சேது சார் தான்டா அப்படின்னு நினச்சேன். பட் அவர் என்னன்னா என்னோட கணிப்பு, அவர் என்ன கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அவர்கிட்ட வந்து இவங்களுக்கு யாருக்கும் பயம் வரல. இன்னமும் எத்தனை 7 வாரம் மேலே ஆயிடுச்சு, 8 வாரம், கிட்டத்தட்ட 10வது வாரம் போகுது. 10th வீக் வரைக்குமே அவரை இன்னும் ஒரு கேள்வி கேட்டால் பதிலை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் நீ என்ன கேள்வி கேட்டுருவேன், நான் என்ன பண்ண, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி இன்னமும் மாறாம இருக்கா. சௌந்தர்யாலாம் ஐ லைக் ஹர் ஃப்ரம் த பிகினிங், ஐ லைக் ஹர். பட் ஸ்டில் ஒரு சேது சார் அவரை ட்ரீட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் பயங்கர ஃபேன் அவரோட. டே 1லேருந்து ஃபேன், இன்னைக்கெல்லாம் இல்லை, நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஃபேன் அவருக்கு. ஸோ அதனால் நான் அப்படி பார்க்கும்போது இவள சார் என்ன சொன்னேன் சார், என்ன சார் நடந்துச்சு, இப்போ இன்னமும் கேட்குறா. அப்படியா சார், நானா சொன்னேனா அப்படிங்கிற. டே என்னடா இது என்ன கேம் பிளானா இல்லை ஸ்ட்ராட்டஜியான்னு எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சிரிப்பாக வருது. அதனால ஐ திங்க் கமல் சார் கிட்ட ஒரு ஒரு பிரின்சிபல் மாதிரி, ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி அவர் வந்தோடனே ஒரு டிசிப்ளின். அதே மாதிரி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் பார்க்குறேன் சீசன் 8ல் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து சேவ் சொன்னால் இவ்வளோதான். சேவ்டு சொல்லும்போது எப்படி இருக்கும் ஒருத்தவங்களுக்கும். அப்போது மென்டலி ஒன்று போக மாட்டேன்ற தைரியத்தில் இருக்கிற சிலர், இல்லைன்னா பார்த்துக்கலாம் போகிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிற சிலர். இந்த 2 பேர் தான் எலிமினேஷன் நாமினேட்டட்லே இருக்காங்க.
ஸோ ஐ திங்க் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அது இவர் அந்த ஸ்பேஸ் ஆரம்பத்திலே வந்து ரொம்ப ஜாலியாக பேசி கொடுத்ததுனாலே என்னமோ தெரியல, அவங்க யாருமே வந்து இவர் கேள்வி இப்போல்லாம் நிறைய ரோஸ் பண்ணுறாரு, இப்போல்லாம் ரொம்ப பெட்டராகவே ரோஸ் பண்ணுறாரு. பட் அந்த ரோஸ்க்கு ஒரு எண்ட் இல்லை. அவங்க அந்த எண்டை வந்து அவங்க வந்து ஒரு வார்னிங்காவோ இல்லாட்டி இதை வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னுலாம் எடுக்கல. அந்த நேரத்துக்கு சாட்டர்டே சண்டேக்கு ப்ரிப்பேரு, சாட்டர்டே சண்டேக்கு அட்டென்ட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அதனால எனக்கு சேது சார் வந்து அந்த அவங்கள பயன்படுத்த மாட்டேங்கிறாரோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க ஃபோட்டோ காட்டுற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எப்படி அப்படின்றத மட்டும் 2 லைன்ஸ் பேசிடலாமா மேம்? சத்யா இஸ் ஓகே. எனக்கு ஒன்றும் ஃபேக் பண்ணுற மாதிரி தெரியல. அவன் என்ன முடியுமோ அதை பண்ணுறான், அவன் அவ்வளோதான். அதுதான் அவங்களோட கேரக்டர்ஸு. ஸோ அந்த கேரக்டரை தான் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் பெருசாக கேம்லலாம் எதுவும் தெரியல மேம். இன்னும் கேமில் தெரியாமல், கேமில் நல்லா தான் விளையாடுறாங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனைன்னு வரும்போது போயிட்டு கேள்வி கேட்குறது வந்து இப்போ லாஸ்ட் வீக் மட்டும் இந்த Thursday Friday தான் பண்ணாங்க. அது வரைக்குமே இந்த பிரச்சனைனா போய் நிற்கிறது ரொம்ப ரேர். பட் எஸ், வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க தான். பட் ஒரு அருண் மாதிரியோ இல்லை மற்றவங்க மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணுறதோ இல்லை யாரையோ ஒத்தால சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் குறைவு தான். தீபக் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல பிளேயர். இடையில கொஞ்சம் ரொம்ப ரூடாக ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆக்சுவலி போக போக பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எவ்வளோ மேக்ஸிமம் நெகட்டிவாக இருக்க வேண்டிய இடத்துல கூட அதை ஒரு லிமிட்டாக வச்சு அந்த டாஸ்க்குக்கு ஒரு லைன் வரைஞ்சி ரொம்ப டீசெண்டாக விளையாடுறாங்க. ஒரு பயங்கரமாக ரொம்ப இது சில இடங்களில் கொஞ்சம் டாமினேட்டிங்காக தெரிஞ்சாலும் அவ்வளோ மோசமாகலாம் விளையாடல. ஸோ ஐ லைக் ஹிம். ஜெஃப்ரி இஸ் ஆல்சோ அ ப்ராமிசிங் பிளேயர். அவனாக தான் இருக்கிறான். அவன் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. அதையுமே தப்புன்னு சொல்கிறாங்க இப்போது. பட் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது அவனோட ஒரு பேட்டர்ன். ஆனால் எலிமினேட் ஆகி போகிறவங்க கிட்டலாம் எலிமினேட் ஆகி போனோடனே அடுத்த செட் ஆஃப் ஆள் நம்ம நாமினேட் ஆகக்கூடாதுன்னு ஒருத்தங்க ப்ளே பண்ணுறாங்க. அது யாருக்கும் தெரியல. இவன் வந்து ஆள் மாற்றி இப்போ எங்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தான், இப்போ அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருந்தான்னு இவங்களாம் கும்பல் கூடி ஒரு ஆளை கரப்ட் பண்ணுறாங்க. நீ பாரு, நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தோம், இப்போ பாரு அங்கே போய் பேசணும், இதை வந்து உட்காந்து இதுங்கெல்லாம் பேசுது. அவன் நியாயமாக தான் நடந்துக்கிறான். அவன் எல்லாரோடையும் முன்னாடியிலேருந்து அவன் எல்லாரோடையும் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லா பொண்ணுங்ககிட்டையும் எப்படி வேணாலும் குரங்கு மாதிரி இப்படி தாவிக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், படுத்துக்கலாம், மடியில் படுத்துக்கலாம். அவங்களும் தப்பாக நினைக்கல, அவனும் தப்பாக நினைக்கல, பார்க்குற நமக்கும் தப்பாக தெரியல. மற்றப்ப யாராவது விஷால் எவன் போய் படுத்துறதுனாலும் நம்ம தப்பாக பண்ண நினச்சிருப்போம். பட் இவங்கிட்ட அந்த ஒரு தப்பான ஒரு ஆட்டிடியூட் இல்லை. அவன் எல்லாரையும் அக்கான்னு கூப்பிட்றான். ரொம்ப ஒரு ஜென்யூனான பிளேயராக தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக சாச்சனா எப்படி வந்து கிட்டிஷாக இருக்காங்களோ அதே மாதிரி ஜெஃப்ரினுமே ஒரு சில ஜெஃப்ரி கிட்ட கிட்டிஷ் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணணுமோ பண்ணுறான், பேசணுமோ பேசுகிறான். சாச்சனா மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு குழந்தை வீடியோ ஒன்று வரல, ஒரு பயங்கர ட்ரெண்டிங் வைரல் வீடியோ, அந்த மாதிரிலாம் பண்ணலை. அவன் பாட்டி அவன் 1-2 வாட்டி தான் ஜஸ்ட் கண்ணு கலங்கியிருப்பானே தவிர இந்த அளவுக்கு வீக்காக அழுவலை. யாரையாவது பிடிச்சி கட்டி அவள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுறான். ஒரு வாட்டி ஒரு ஆளாக வந்து அதுவும் சாட்டர்டே சண்டே கன்ஃபார்மாக அழுவா. யாரோ கட்டி பிடிச்சி அழுவான்றது மட்டும்தான் யோசிக்கிறான். இன்னைக்கு சாச்சனா யாரை கட்டி பிடிக்க போகிறான் அப்படி தான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆளை வச்சுட்டு அண்ணா அப்படி தான் அழுவுறான். அதனால் அவளை கம்பேர் பண்ண முடியாது கன்ஃபார்மாக. ரஞ்சித் சார் ஓகே. பட் எனக்கு வந்து ஆச்சரியம் கொடுக்குற ஒரு பிளேயர் தான். ஏன்னா இவ்வளோ சைலண்ட்டாக இவ்வளோ அதுக்கு காரணம் வந்து நான் நினைக்கிறேன் கும்பல் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா ரஞ்சித் சார்லாம் என்னால் வெளியே போயிருப்பார். உங்களுக்கு புரியுதா? எதுக்குமே பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணாது. உன்னோட கேரக்டராக இருந்தாலுமே, நீ நல்லவனாக இருந்தாலுமே, நீ கேரக்டராக இருந்தாலுமே அது உள்ளே வந்து நீ யாருக்காகவும் குரல் கொடுக்காம யாருக்காகவும் பேசாமல், இது வரைக்கும் நம்ம பார்த்த பிக் பாஸ் வரைக்குமே யாருக்காகவும் குரல் கொடுக்காத ஒருத்தரை வந்து டெஃபினெட்லி அவங்க வெளியே நாமினேட் பண்ணுவாங்க. ஹீஸ் ஃபேக்குன்னுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். இவரை நாமினேட் பண்ணாலுமே அவரை விட பர்சனான அந்த வாரத்தில் பண்ண சிலர் இருக்கிறதுனால அவங்கள முதல்ல அனுப்பிச்சிருவோன்னு தான் எல்லாரும். இது வரைக்கும் எவிக்ட் ஆனதில் சுனிதாவும் ஆனந்தி கொஞ்சம் தவிர்த்து எனக்கு யாருமே ரிக்ரெட்டே இல்லை. எல்லாம் பர்ஃபெக்ட் எவிக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. பவித்ரா அந்த பிள்ளையும் கொஞ்சம் ஜென்யூனான, அவள் என்ன கேரக்டரோ அது
அது ஒரு வாயிலா பூச்சி, அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுது, என்ன கேட்கணுமோ கேட்குது. அது போயிட்டு இந்த லவ் பண்ணுறது மட்டும் பிடிக்காது போல, அது ஏதோ லவ்வில் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால லவ் பண்ணுறது பிடிக்காது. நீ லவ்வை மட்டும் பண்ணாது, வேறு என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணுது. அதுக்கு போய் பாய்சன் கொடுத்துருக்கான் எவனோட்டு பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச கேர்ள் மேம் சௌந்தர்யா, என்ன சொல்றது, கியூட் டெவில். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவோம் பாருங்க, அதுக்கு எப்படி தான் கோவம் எதுக்கு வருதுன்னே தெரியல, என்னது கோவப்படுதுன்னே தெரியல. அது பண்ணுறது எல்லாமே தப்பு, ஆனால் வந்து அதை வந்து யாரும் பெருசாகவே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆவுன்னு அந்த உதட கடிச்சிடும். ஏன்டா ஒண்ணு வாடா வாடா சண்டை மாதிரி வடிவேல் சார் மாதிரி கூப்பிடுது. அடுத்த டைலாகே என்ன, நீ வெளியே போடா வெளியே போடா. எல்லாரையும் அவ கூட சண்டை போடுற எல்லாரையும் இந்நேரத்துக்கு அவ வெளில போக சொல்லிடுவா. இல்லை வெளில போங்க, நீ போய் வெளியில போய் ரோட்ல ரோட்ல எனக்கு புரியவில்லை. ஏமா எல்லாரும் கேம் ஆட வந்துருக்காங்க, நீ மட்டும் எல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா ஒன்று ரோட்டுக்கு போயிட்டு ரோட்ல திரின்னு சொல்றேன். பட் அவளுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்கு. பாய்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்ம பிக் பாஸ்ல ஏதாவது ஒரு கர்ல பிடிச்சிக்குவாங்க. முன்னாடி ஓவியா, அதுக்கு அடுத்தது லாஸ்லியா, அதுக்கப்புறம்லாம் எனக்கு பெருசாக நான் ஞாபகம் இல்லை. லைக் அதுக்கப்புறம் இப்போ சௌந்தர்யா, எல்லா யாவையும் பிடிச்சிப்பாங்க போல. சோனியா வந்துருவீங்க மேம். என்ன சபிக்காதீங்க மேம், இது சபிக்கிறது இல்ல மேம், அதுக்காகவே ஒரு கொஸ்டின் வச்சுட்டேன், கொஸ்டின் அவுட் பண்ண வேணாம். சரி, அருண் ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. அருண் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, விளையாடாத மாதிரியும் ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்கிற மாதிரிலாம் தோணுச்சு. பட் அவனோட கரெக்டாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போனா கேப்டன்சி வந்ததுலேருந்து அந்த ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு டிசிப்ளினோட ஒரு இன்றைக்குமே வந்து நான் பார்க்குற இந்த பிக் பாஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் அதுதான். ரொம்ப நிறைய டீசென்ட் கைஸ் பார்க்குறேன். ரொம்ப நம்ம பிக் பாஸில் அப்படி பார்க்க மாட்டோம். ஒரு கட்டு 4 பேர் 5 பேர் ஒரு கேவலமானவனுங்க இருப்பாங்க, டே ஏன்டா கட்டி பிடிக்கிறீங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது சில்மிஷம் பண்ணுறவங்க இருப்பாங்க. பட் இந்த பிக் பாஸில் அந்த மாதிரி யாருமே பெருசாக எனக்கு தோணலை. விஷால் வந்து அப்படி போர்ட்ரே பண்ணப்பட்டாலும் எனக்கு விஷால் தப்பாக தோணலை. எனக்கு அருண் நிஜமாவே எனக்கு ஒரு ரொம்ப ப்ராமிசிங் பிளேயராக தெரியுது. ஐ வாண்ட் him to be one of the finalists. ஓகே, தர்ஷிகா நான் பிகினிங்லேருந்தே சொல்கிறது தான், ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் தான். அந்த பொண்ணு வந்து சில இடங்கள் அதை இந்த லவ் கிரிஞ்சு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, ஊட்டி விடுறதும் அந்த முடியல. மற்றபடி எனக்கு அவளும் நல்ல நல்ல ஒரு தன்னோட ஃபுல் கொடுக்குற ஒரு பிளேயர் தான். எந்த இடத்துலையுமே சும்மாவும் இல்லை, சைலண்டாக வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணுறா. சரி, நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் ஒரு பிளேயர்கிட்ட. இந்நேரம் பல வீடியோஸ் வெளில வந்துருக்குமே, என்ன காதலித்து விட்டு ஏமாத்தி விட்டு உள்ளே போய் காதல் செய்கிறான் அப்படின்னு. இல்லை, அவன் வந்து தெளிவாக சொல்கிறானே, நான் வந்து லவ் பண்ணலாமா, நீ எதுவும் என்ன வெளில போர்ட்ரே பண்ணுறாதம்மா, நான் வெளில போகணுமா வெளில போனேன். இந்த பிக் பாஸில் நான் ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு விஷயத்த பார்க்குறேன். அதாவது கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு பயம், வெளில போனால் நம்ம என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இது வரைக்கும் எந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டேயும் நான் பார்த்ததில்ல. பட் BB8 நான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் பார்க்குற விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து இந்த ரொம்ப ட்ராலிங்குள்ளேயும் ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே ஆன பழைய கண்டஸ்டன்ஸை வச்சு ரொம்ப பயந்து இருக்காங்க உள்ள. நம்ம எது பண்ணாலும் வெளில எப்படி போட்டுருவோம் தெரியல, வெளில எதாவது நெகட்டிவ் ஆகிடுவோமோ, நம்ம பேர் கெட்டுருமோ, நம்ம அதுக்கு பயந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓகே நல்லது தான், சரி இந்த தேவையில்லாத லவ் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணேன். பட் சிலதெல்லாம் ரொம்ப நடிக்க வேண்டியிருக்காங்க. சேஃப் கேமே விளையாடிட்டு இருக்க முடியுமா தான் யாருன்னே காட்டாம? கண்டிப்பாக. அன்ஷிதா எனக்கு ஆரம்பத்தில் பெருசாக பிடிக்கல, போயிடணும் அப்படிலாம் நினச்சேன் நான். பட் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்லாம் அவ்வளோ ஒரு ஆள். ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப அப்படியே அஃபெண்டிவாக இருக்க மாதிரி இருக்குல்ல? அல்ல, அஃபென்சிவ்னு இல்லை. அவளோட ப்ராப்ளம் என்னென்னா, கொஞ்சம் ரொம்ப லைஃப்பில் வந்து அது என்னென்னா, லைஃப்பில் நிறைய இப்போது அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேர்ள்ஸ் வந்து ஃபாதர் இல்லாத கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ லைஃப்பில் வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள், நம்ம வளர்ந்து நம்ம சின்னதில் நமக்கு இந்த மாதிரி விஷயம் நம்ம கையில் இல்லாமல் நம்மளோட தவறு இல்லாமல் நடக்குது. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம பண்ணுறதும் தப்பாயிரும். ஸோ அப்போது ஒரு நெகட்டிவிட்டியை சந்திச்சுட்டே இருக்கிறதுனால அவளால் வந்து ஷீஸ் பிகம் மோர் வல்னரபிள் அண்ட் சென்சிட்டிவ். அதனால் சில விஷயத்த வந்து ஒரு கண்ட்ரோல் மீறி பண்ணுறாங்க. ஆனால் அவள் வந்து ஓரளவுக்கு வந்து அவளாக இருக்கா, எனக்கு அது பிடிச்சிருக்கு.
ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ வில் நாட் சே தட் ஷீ இஸ் ஃபேக்காக இருக்கா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லிவிட்டு அது மாதிரி இருக்கா. முத்துக்குமரன் முத்துக்குமரன் இஸ் வெரி பவர்ஃபுல் பிளேயர். கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் வருவான். ஓகே. ஆனால் எனக்கு பெருசாக பிடிக்காது. ஒரே வார்த்தையில் இப்படி சொல்லிட்டீங்க. இல்லை, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அவங்ககிட்ட ஒரு ஆட்டிடியூட் அது என்னமோ தெரியல. இந்த தமிழ் தெரியும், தமிழ் பேச தெரியும், அது தெரியுன்றது அதை வந்து சிலர் வந்து ஒரு ஆணவமாக எடுத்துக்கிறாங்க. உங்கள் முன்னாடி நான் தமிழ் நல்லா பேசுவேன், நல்லா எனக்கு தெரியும் அப்படின்றது வந்து ஆணவமாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் அவன் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸாக இருக்கும்போதே அவன் வந்து கேர்ள்ஸை ஃபுல்லாகவே எனிமியாக தான் பார்த்தான். இப்போ வந்து அப்பயும் வந்து அவனுக்கு தேவையான ஆளுங்களாக பிக் பண்ணி நைட் ஆனால் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். ராத்திரி ஆனால் இந்த பக்கத்து வீட்டு பாட்டிங்கெல்லாம் இருக்குல்ல, என்னடி சரோஜி அவள் வீட்டில் என்னடி ஆச்சு, என்னடி பண்ணான், அவன் எவனோடி ஓடி போனான், அந்த மாதிரி இவன் உட்காந்து நைட் ஆனால் பேசிகிட்டு இருந்தான் அப்போவே. இப்போ இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இன்னும் அதில் ரெண்டு கேர்ள்ஸாக பிடிச்சிக்கிறான். இப்போ மஞ்சரி வேற கிடச்சிச்சு, உட்காந்து கதை அடிச்சுட்டு அவன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுறான். ஆனால் அவன் அதுவாக நடந்துக்கிறானா? கிடையாது. இப்போ உன்னை பிடிக்கலான்னு சொல்கிறான்ல, அடுத்த நிமிஷமே உன்னோட வந்து பேசுகிறான். ஸோ அவன் ப்ளே பண்ணுறான். அவனுக்கு அங்கே ஸ்டிக் ஆகணும், தன்னை நாமினேட் பண்ணக்கூடாது, ஸ்டிக் ஆகணுன்றதுல ஒரு தெளிவான பிளேயர். அதுக்கான ட்ரை தான் அது. ஜாக்லின், அந்த ஜாக்லின் அது ரெண்டும் ஒன்று தான். அவளுக்கும் அதுதான். நான் தான் சொல்லணே, ஒரு ஆளை பிடிக்கிறா, அந்த ஆள் எலிமினேட் ஆகிடும். அவளுக்கு பிடிச்சவங்க எலிமினேட் ஆகணும் நழுவுறா, அடுத்தது பார்க்குறா யாரை பிடிக்கலாமா, நீ வா, 2 பேரை பிடிக்கிறா, அவங்கள முடிச்சு விடுறா. அப்புறம் திருப்பி அடுத்தது அவங்க எலிமினேட் ஆகணும்னு அடுத்த ஆளை பிடிச்சிக்கிறா. அவளுக்கு எப்படி 2 பேர் வேணும் வந்துட்டு அவள் அதுக்குள்ளேயே கேம் விளையாடுறா. அது தவிர்த்து இப்போ அந்த டெவில் டாஸ்கில் விளையாடணும்னு சொன்னப்போ அவளோட கோவா கேங்கில் இருக்கிறவங்கள வந்து விளையாடாமல் பேசாமல் கேட்காம இருந்தா. தண்ணி கொண்டு போய் கொடுத்தா மிளகா சாப்பிட்டதுக்கு அன்ஷிகா இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவள் கேமே விளையாடல. அவளை பெஸ்ட் பிளேயரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவள் என்ன பெஸ்ட் பிளேயர்? ஒரு முக்கியமான டாஸ்க் எல்லாம் சரியாகவே விளையாடல. இந்த டாஸ்க்கும் விளையாட, அந்த டாஸ்க்கும் விளையாடல. இப்போ மேனேஜராக வந்தப்போ கூட ஒரு சின்ன டாமினன்ஸ் இருந்தது அவகிட்ட, நான் பார்க்குறேன். ரெண்டாவது அவள் பயங்கர மேனிப்புலேட்டிவாக இருக்கா. இங்கே ஒருத்தங்க கிட்ட பேசுறது, அவங்க மைண்டை எப்படியாவது வாஷ் பண்ணுறது, சௌந்தர்யாட்ட பேசி சௌந்தர்யாவை இது இப்போ வந்து சூஸ் பண்ணோம்ல யார் வேர்ஸ்ட் பிளேயரு. அந்த மாதிரி பெஸ்ட் பிளேயர் வேர்ஸ்ட் பிளேயரே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேயராக பார்க்கல, உனக்கு யாரை பிடிக்குமோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் பண்ணாங்க. உனக்கு யாரை பிடிக்குமோன்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உன்னை சொன்னாங்களே தவிர இதில் யார் நல்ல பிளேயர் அப்படியும் பார்க்கல. ரெண்டாவது நம்மளோட அப்போனண்ட்டாகவும் யாரும் பார்க்கல. சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லிடுவோம் சேஃபு, இவங்கெல்லாம் நம்மளை சொல்ல மாட்டாங்க அப்படி தான் சொன்னாங்களே தவிர்த்து யாருமே ஒரு கேமாகவே பார்க்கல. அது எனக்கு தெரிஞ்சு ராணவ் இது பண்ணிக்காய் வெரி பண்ணிக்காய். அவன் போயிடுவான் தான் நான் ரொம்ப நினச்சேன். கண்டிப்பாக கன்ஃபார்மாக போயிடுவான்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப டம்மாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுவுமே விளையாடாமல் எப்படி ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தர் இருக்கான். ஆனால் எப்போ ஏன்டா பண்ண மாட்டேங்கிறான்னு கேட்டாங்க. அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். 20 நாளாக தூக்கம் கூட இல்லை அவனுக்கு. ஃபுல் டைம் என்ன பண்ணுறது, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறான். அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் லைக் நான் அந்த கேம் விளையாடுறேன், நான் வந்து தெரியணும், நான் ஃபுல் டைம் வந்து அப்பியரன்ஸில் இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கான். அவன் ஒரு ஆம்பளை ஓவியா, கேமரா விட்டால் கேமராவாக போய் பேசுவான். நான் ரயான் மேம் அவனும் அப்படி தான். இந்த வாட்டி எனக்கு என்னமோ அவன் தான் போவான்னு தோணுது. பார்ப்போம். லைக் அவன் ஓவர் ஷேடோடாக இருக்கான். ஓகே லாஸ்ட்டாக மேம் மஞ்சரி. நோ கமெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னன்னு தெரியல. பிகினிங்லேருந்தே எனக்கு இது வரைக்குமே அவங்க என்ன விளையாடுறாங்க, அவங்க விளையாடுறது என்ன நல்லாவே விளையாடட்டும், பெஸ்ட் பிளேயர் எல்லாமே கிடைக்கட்டும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் டாஸ்காக இருந்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி, இந்த வேர்ல்ட் நீட்ஸ் மோர் ஆஃப் லவ் அண்ட் கேர். அன்பே சிவம். அது வந்து யார் என்ன எப்படி இது நீங்கள் வந்து நான் வந்து கேமராக்காக சொல்கிறேன்னு நினச்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க் விளையாடினாலும் ஒருத்தங்களை வந்து ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ ஹர்ட், அதாவது அசிங்கப்படுத்துறதுன்றது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். அது அவங்க ரொம்ப நேர்த்தியாக சாட்சனா தான் இவங்களுக்கும் மேலே பண்ணாங்க, அதனால் இவங்க தப்பிச்சாங்க. பட் இவங்களுமே அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணாங்க. அதை பண்ணிவிட்டு அது டாஸ்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது.
நீ ஒரு டாஸ்கையும் அது அழகாக வித் ஸ்டைல் பண்ணலாம். ஆனால் உன்னோட நெகட்டிவிட்டியும் உன் மனசில் இருக்கிற விஷயத்த காமிக்கிறதுக்கு ஒரு களம் கிடச்சோடனே அதை அழகாக படப்படன்னு கொட்டிட்டு எல்லாத்தையும் எல்லாம் பிக் பாஸ் மேலே போட்டலாம். பிக் பாஸ் சொன்னார், செஞ்சேன், நானா செஞ்சேன், எந்த அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ தட் இஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ வன்மம் இருக்குது. அந்த வன்மத்தை நல்லாவே கொட்டுறாங்க. எனக்கு அதனால அவங்கள பிடிக்கல. பட் ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட், வெரி ஸ்மார்ட், சிங்கிள் மாம்னு வேறு சொல்கிறாங்க. அண்ட் வெரி வெரி ஆக்டிவ். ஆனால் தனக்கு ஒரு இடம்னு ஒரு கிடைச்சா அது எப்படியாவது போராடி அந்த இடத்த நமக்கு கிடைக்கணும். யார் அந்த விட்டு கொடுக்கறதுல ஒரு இவ்வளோ கொடி இல்லாத ஒரு ஆள், இவ்வளோ கொடி அவங்க கிட்ட அந்த விட்டு கொடுக்கறது இல்லை. மற்றவங்க என்ன இடமா இருந்தாலும் அங்கே நம்ம வின் பண்ணோம், நம்ம தான் முதல்ல நிற்கணும், நமக்கு தான் எல்லா பேரும் கிடைக்கணுன்றதுல இவ்வளோ தெளிவான ஒரு கண்டஸ்டன்ட். இவ்வளோ பிக் பாஸ் 8 பிக் பாஸ்லேயுமே அவங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக மேம். நீங்கள் இவ்வளோ பிக் பாஸை பற்றி பேசுகிறத வச்சு எனக்கு தோன்றது என்னன்னா ஒரு டைஹார்ட் பிக் பாஸ் ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த சீசன்ல இல்லை அதில் பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மேம்? வாய்ப்பில்லை. இது வரைக்கும் வந்திருக்கா மேம்? கேட்டிருக்காங்களா? செகண்ட் பிக் பாஸ், அப்புறம் இப்போ ஒரு 2-3 அது வனிதா விஜயகுமார் போனேன். அந்த டைம்லாம் கொஞ்சம் கூப்பிட்டாங்க. என்னால் வேலை செஞ்செல்லாம் சோறு சாப்பிட முடியாது பாஸ். எனக்கு சோறு சாப்பிடணும்னா சோறு சாப்பிடணும், வேலை செஞ்சாதான் சோறுலாம் என்னால் ஒத்துக்க முடியாது பாஸ். அதனால அடுத்த சீசன்லையாச்சு அதுவும் கிடையாதா மேம்? ஏன் மேம் சாரை பிரிஞ்சிருக்கோம்? சாரெல்லாம் அதெல்லாம் ஜாலியாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பசங்களை எனக்கு வேற போர்ட்ஸ் இல்லாமல் இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, என்னோட குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க மீன்ஸ் தே க்ரோன் அப். எட் ஐ வாண்ட் டு நோ என்ன இருக்கா, எங்கே இருக்காங்க. நம்ம ஷூட்டிங்கெல்லாம் எவ்வளோ நாள் வேணால் ஷூட்டிங்காக பிரிஞ்சிருக்கலாம். பட் அவங்கள பற்றி இவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க தெரியாமல்லாம் என்னால் இருக்க முடியாது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று என்னால் யாரும் கேட்கும்போது இவங்க எப்படி இருக்கா திமுறா சொல்லலை, பட் என்னால் கமாண்ட் எடுத்துக்க முடியாது. இதை செஞ்சாதான் அதை செய்யணும் அப்படிலாம் சொன்னால் என்னால் செய்யவே முடியாது. அப்படி எனக்கு எனக்கு என்ன மாதிரி நான் இருக்கணும், மற்றவங்க சொல்லி நான் இருக்கக்கூடாது. ரெண்டாவது இப்போ இந்நேரம் நான் உள்ளே இருந்தேன்னா இந்நேரம் பொழுக்குன்னு ஒரு 4-5 பேரை அடிச்சுட்டு இருப்பேன். ரெட் கார்டு வாங்க. ரெண்டாவது எனக்கு எல்லாம் கொடுத்துருப்பேன், ரெட்டி எல்லாம் எல்லா கலரும் கொடுத்துட்டு என்னை அப்படியே தூக்கி வெளில போட்டிருப்பான். அடிச்சு பொழுக்குன்னு ஒன்று விட்டுருப்பேன். என்னாலலாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. என்ன கேமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஐ எம் வெரி இமோஷ்னல். சோனியா வைட் இப்போ நீங்கள் நடிக்க சொன்னால் என்ன வேணால் நடிப்பேன், என்ன லெவல் வேணாலும் நடிக்கலாம். கட்டாரையில் உட்காரு, உருளி சேத்துல உருளி, ஓகே ஃபைன், தட் இஸ் ஓகே. பட் சோனியாவானா எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஐ ஹாவ் மை ஓன் ரூல்ஸ். அது தாண்டி யாராவது பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நான் சின்ன விஷயமே இருக்கட்டும். இப்போ சௌந்தர்யா அன்ஷிகாவோட கொடையை தான் பிடிச்சா. கொடையை பிடிச்சா இங்கேருந்து இவளை சப்போர்ட் பண்ணி, அது தப்பு தான். அவள் ஒன்றும் சொல்லலை, தப்பாகவே சொல்லலை. அவள் லேபராக இருந்தாலுமே நான் வெளியில் நிற்கிறேன்னு சொன்னால் முடியாது, இது ஏன் டைமு, நான் நிற்பேன், அப்படி தான் சொன்னான். அது ஆட்டிடியூடாக இவங்களும் ஆட்டிடியூடாக பதில் சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த சௌந்தர்யா போய் பிடிச்ச டைம் இருக்குல்ல, நான் இந்த பக்கம் மேனேஜராக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் லேபராக இருந்தாலும் சரி, அன்ஷிகா ஒரே பிடிச்சி தள்ளி ஒன்று பார்க்க நான் விட்டுருப்பேன், கன்ஃபார்மாக வச்சிருப்பேன். எனக்கு அப்படித்தான் வரும். பார்க்க அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அச்சோ ஏதாவது தப்பா கொஸ்டின் கேட்டா அடி வாங்கிட்டு பார்க்கும்போது அடிக்கிற மாதிரிலாம் தெரிய மாட்டேன், நான் வச்சிருவேன். ஓகே அப்போ நான் இந்த கேப் ஓகே தான். எனக்கு இப்போ எங்கேஜிங்கா ரொம்ப அழகா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் முகம் சுழிக்காம ரொம்ப அழகா பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இன்டர்வியூ தந்ததுக்கு ரொம்பவே நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.